ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ. முக்கிய செய்தி: பிரதமர் மோடியின் இலங்கை பயணத்தை ஒட்டி ராமேஸ்வரம் மீனவர்கள் 11 பேர் நிபந்தனையின்றி விடுதலை செய்யப்பட்டு உள்ளனர். இதுகுறித்த மேலும் விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் ராஜ்குமார் இணைப்பில் உள்ளார். ராஜ்குமார், இது குறித்த முழுமையான விவரங்கள் என்ன பதிவு பண்ணுங்க. சுபாஷினி, அதாவது பாரத பிரதமர் நரேந்திர மோடி இன்று மாலை இலங்கை செல்ல உள்ள நிலையில ராமேஸ்வரம் மீனவர்கள் 11 பேர் தற்போது இலங்கை நீதிமன்றத்தால விடுதலை செய்யப்பட்டிருக்காங்க. அதாவது ராமேஸ்வரம் மீன்பிடி துறைமுகத்திலிருந்து கடந்த 27ஆம் தேதி ஒரு விசைப்படகுல 11 மீனவர்கள் மீன்பிடிக்க சென்றாங்க. அவர் எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி வழக்கு பதிவு செய்த இலங்கை கடற்படையினர் மீனவர்களை ஊர்காவல்துறை நீதிமன்றத்துல ஆஜர்படுத்தினர். வழக்கை விசாரித்த நீதிபதி அந்த 11 மீனவர்களுக்கும் வரும் 9ஆம் தேதி வரை நீதிமன்ற காவல் விடுத்து அவர்களை யாழ்ப்பாணம் சிறையில் அடைக்க உத்தரவிட்டார். இந்த நிலையில அதாவது ராமேஸ்வரம் மீனவர்கள் 11 பேரின் காவல் நீட்டிப்பு வரும் 9ஆம் தேதி வர உள்ள நிலையில இன்று பாரத பிரதமர் இலங்கை செல்ல உள்ள நிலையில இன்று அவசரமாக அதாவது யாழ்ப்பாணம் மீன்வளத்துறை அலுவலர்கள் அதிகாரிகள் அந்த 11 மீனவர்களையும் இன்று நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி அவர்களை அவசர வழக்காக விசாரிக்க வேண்டும் என ஒரு கோரிக்கை விடுத்தனர். இந்த கோரிக்கையை அடுத்து இலங்கை ஊர்காவல்துறை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தினர். வழக்கை விசாரித்த நீதிபதி நளினி சுபாஸ்கரன் அந்த வழக்கை விசாரித்த பின்பு அந்த 11 மீனவர்களை எந்த ஒரு நிபந்தனையின்றி விடுதலை செய்ய உத்தரவிட்டால் இந்த உத்தரவை தொடர்ந்து தற்போது 11 மீனவர்கள் விடுதலை செய்யப்பட்டுள்ளார். இந்த விடுதலை செய்யப்பட்டுள்ள மீனவர்கள் தற்போது இந்திய துணை தூதரக அதிகாரிகளும் தற்போது ஒப்படைக்கப்பட உள்ளனர். அதாவது இன்று மாலை இந்திய பிரதமர் இலங்கை செல்ல உள்ள நிலையில் நாளை அரசு அதிகாரிகளுடன் ஒரு பேச்சுவார்த்தை நடைபெற உள்ள சூழல்ல தற்போது நல்லெண்ண அடிப்படையில தற்போது ராமேஸ்வரம் மீனவர்கள் 11 பேர் விடுதலை செய்யப்பட்டிருக்காங்க. இதே போல தற்போது மீனவர்கள் என்ன கோரிக்கை வைக்கிறாங்கன்னா, பாரத பிரதமர் நரேந்திர மோடி இலங்கை செல்ல உள்ள நிலையில அந்த இலங்கை வசம் உள்ள படைகளையும் அனைத்து படைகளையும் உடனே விடுதலை செய்ய வேண்டும். அதே போல மீதமுள்ள மீனவர்களையும் விடுதலை செய்ய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். சுபாஷினி, முழுமையான விவரங்களுக்கு நன்றி ராஜ்குமார்.